ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பல வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரைனிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து உங்களால் ஜாப்பை ப்ராப்பராக பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரைனிங்க்கு அவங்க எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா 75,000 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கவங்களுக்கு மட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரைனிங்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங்கும் பண்ணி நீங்கள் ஒர்க்கும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாலேஜும் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங்கே 75,000 தர்றாங்க அப்படின்ற போது ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு ஜாப்பில் நீங்கள் பெர்மனெண்ட் ஆனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்றத நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. அண்டு ப்ராப்பராக வந்து ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், அது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தெளிவான வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? ஸோ இந்த சைட்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லி யாருமே பயப்படாதீங்க. மேலே இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்கல, அந்த இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷாக வந்து மாறிடும். இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, ஜாப் நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வாங்க. இந்த வேலைக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களும் கீழே உள்ளது நண்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு இதில் எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த லிங்கை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குள்ளேயும் போய்க்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் மட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஹிந்திலாம் இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. டோட்டலாக 35 பேஜஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டல் 35 பேஜஸ் இருக்குது. இந்த ஹிந்தி முடிஞ்ச உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? 19வது பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து வந்துடும். ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மேலே ஹிந்தி இருக்கும், அதற்கு கீழே இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஓகேவா? டோட்டலாக 2 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. கரண்ட் வேகன்சி அண்ட் பேக்லாக் வேகன்சி சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. கரண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 392 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. பேக்லாக் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 8 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 400 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருந்தா. ஸோ எந்த மாதிரி டிகிரிக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் டிகிரி படிச்சிங்கன்னா என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் ரேராக, அதாவது நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்ன மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30/4/2025 இந்த தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 26 வயதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களை அப்ளை பண்ண முடியாது. ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 வயதுக்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. பட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 32 வயது வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 31 வயதுக்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. பட் எஸ்சி எஸ்டிக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 36 வயது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டிசபிலிட்டி பெஞ்ச்மார்க்ஸ் பர்சன் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 41 வயது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும்.
இப்போ இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம கீழே கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்த உடனே இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இப்படி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை எதையுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. போஸ்ட் அப்ளைட் பக்கத்தில் ப்ளீஸ் செலக்ட் a போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒர்க் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்ன்ற ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டிசிப்ளின் சொல்லியிருக்கும், அந்த ஏரா மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த உங்களோட கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த டிகிரி வாங்கியிருப்பீங்களா, அது எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேட்டகரின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிசபிலிட்டி பெஞ்ச்மார்க் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரா மார்க்கை கிளிக் பண்ணி எஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேட் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஏரா மார்க் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எந்த வருடம் நீங்கள் கேட் முடிச்சிங்களோ அந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் இருக்குல்ல, அந்த மொபைல் நம்பர் இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த என்ன இமெயில் ஐடியோ அதை நீங்கள் போட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்ல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டு வாடகையுமே அவங்களே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இங்கே லீஸுக்கு வீடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட வாடகையுமே அவங்களே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இங்கே சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹவுசிங்கான அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கான சில பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 3 or 4 lakhs அந்த மாதிரி ஒன்றும் கொடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களோட டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குல்லையா, உங்களோட போக்குவரத்து செலவு இருக்குல்லையா, அதுவுமே அவங்க கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. உங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனோட செலவுமே கொடுப்பேன்னு இருக்காங்க. உங்களோட கேபிள் டிவியோட சார்ஜஸும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மந்த்லி மொபைல் சார்ஜஸும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கினா நியூஸ் பேப்பரோட அமௌண்ட்டும் தருவதாக சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜிம்லையோ இல்லை எதுலையும் போயிட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சு நீங்கள் இது பண்ணுவீங்க இல்லையா, இயர்லி மெம்பர்ஷிப் பண்ணி நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெம்பர்ஷிப் இருந்தாலுமே அதோட காசையும் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேண்டீனில் போய் சாப்பிட்ற எல்லா உணவுமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இனிமேல் நிறைய விஷயங்கள் புரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஜாப். இந்த ஜாப்போட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10/4/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2025 நைட்டு 12 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் நான் மறந்துட்டால் கூட நீங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்து இந்த ஜாப்க்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.